மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றி அரிய செய்திகள் நம்முடைய மரியணைக்கான ஒரு சேனலில் வெளியிடப்படுகிறது. உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியெல்லாம் தினந்தோறும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பேர் மற்றும் ஊர் அதை டைப் செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு நாங்களே மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் மாதாவுடைய கார்மெல் உத்திரியம் மற்றும் அதனுடைய புதுமையில் நாம் பார்க்குறோம். கார்மெல் உத்திரியம் என்ன, மாதா எதுக்காக அதை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் இந்த ஒரு வாரம் முழுசும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பற்றி தெரியும்னா இதுக்கு முந்தைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கார்மெல் உத்திரியம், அதன் மூலம் மாதா எப்படிலாம் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றும் ஒரு உத்திரிய புதுமை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. 1944 ஆண்டு ஜெருசலேமில் கார்மெல் சபை குருவானவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வருது. பக்கத்தில் ஒரு 8 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு சிறை, அந்த சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்கருக்கு அவஸ்தை பூசுதல் தரப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவருக்கு தகவல் சொல்லப்படுது. இவர் அந்த இடத்துக்கு நோக்கி போகிறார். பஸ்ஸில் போகிறார். பஸ்ஸு குறிப்பிட்ட ஒரு இடம் வந்தவுடனே அதுக்கு மேலே போக முடியல. ஏன்னா போக முடியாத அளவுக்கு சேரும் சகதியுமாக அங்கே இருக்குது. அப்போ பஸ் டிரைவர், நீங்கள் இறங்கிக்கிங்க, இறங்கி நடந்து போயிருங்க, இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ இறங்கி அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்கிறப்ப சேரும் சகதியுமாக இருக்கிற நிலப்பரப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே போகிறார். நாம் சேத்துக்குள்ளே மாட்ட போகிறோன்னு அவருக்கு தெரிஞ்சிக்கிச்சு. இருந்தாலும் வெளியில் வர முடியல. இருக்க என்ன ஆகுதுன்னா புதைகுழியில் போயிட்டே இருக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செத்துருவோம், உள்ளே மூழ்கி சேரில் மூழ்கி மூச்சடைச்சி செத்துருவோம் அப்படின்ட்டு பயம் வந்துடுச்சு. கத்துறார். அப்போ தான் போட்டிருக்கிற கார்மெல் உத்திரியத்தை அவர் பிடிக்கிறார். கையில் எடுத்து முத்தம் செஞ்சுட்டு வானத்தை நோக்கி மாதாவை பார்த்து கதறார். கார்மெல் மலை தாயே, என்னை காப்பாற்றுங்க, இந்த சேரும் சகதியுமான இடத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க, உங்களுடைய மகனுடைய வேலைக்கு தானே நான் போயிட்டுருக்கிறேன், என்னைய அங்கே இது போகணுன்னா அந்த ஆன்மா காப்பாற்றப்படாது, அந்த சிறையில் இருக்கிற ஆன்மா அப்படின்னு கதறார் மாதாவை நோக்கி. உத்திரியத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கதறார். அடுத்த நொடியே பார்த்திங்கன்னா அவர் கட்டாந்தரைக்கு, சேர் இல்லாத கட்டாந்தரையில் அவர் போய் இருக்கிறார். எப்படி அவரை தூக்கிட்டு போய் யார் அங்கே வச்சாங்க தெரியல, அவருக்கே தெரியல. அப்போ நாம் காப்பாற்றப்பட்டது மாதாவால், இந்த உத்திரியத்தால் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் 2 மைல் அவர் நடக்கணும். நடந்தே வெறுங்காலோட நடந்தே போகிறார். ஏன்னா ஷூவெல்லாம் சேத்துல மாட்டிடுச்சு. அதை விட்டுறார். அப்புறம் காப்பாற்றப்பட்டதுனால அந்த 2 மைல் தூரமும் மாதாவுக்கு நன்றி செலுத்தி மாதாவை புகழ்ந்து போற்றிக்கிட்டே அவர் போய் சேர வேண்டிய அந்த சிறைக்கு போய் அந்த மனிதருக்கு அவஸ்தை பூசல் கொடுக்கிறார். ஆக இப்படி உத்திரியம் என்பது, கார்மெல் உத்திரியம் என்பது நம்மை பலவிதமான ஆபத்திலிருந்து காப்பாற்றுது. சேற்றில் புதைந்து போய் உயிருக்கு போராடிய அந்த குருவானவரை மாதா தன்னுடைய உத்திரியத்தை அணிந்ததால் குருவானவர் காப்பாற்றப்பட்டார். அதே மாதிரி தான் நாமும் துன்ப சேற்றில் மூழ்கும்போது, பாவ சேற்றில் மூழ்கும்போது, இன்னும் சொல்ல முடியாத கஷ்டங்களில் நாம் மூழ்கின்ற போது இந்த கார்மெல் உத்திரியம் நம்மை காப்பாற்றுகிறது. மாதா அதுக்கு தான் இந்த உத்திரியத்தை யார் யார் நீங்கள் போட்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க மாதா. ஆக உலக துன்பங்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மாவையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகின்ற சக்தியை இந்த உத்திரியத்துக்கு மாதா கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இந்த உத்திரிய பக்தியை எல்லாரும் கடைபிடிப்பேன். எல்லாரும் உத்திரியத்தை வாங்கி போட்டுக்கோங்க. நீங்கள் கேட்பீங்க உடனே, பிரதர் உத்திரியம்னா எப்படி இருக்கும், என்ன, அது எங்கே கிடைக்கும் கேட்பீங்க. முதல் முயற்சியாக உங்கள் கோயிலில் இருக்கிற சுரூப கடைக்கு போய் பாருங்கள். அங்கே கார்மெல் உத்திரியம் இருக்குதான்னு கேளுங்க. இருந்தால் வாங்கி ஃபாதர்கிட்ட கொடுத்து மந்திரிச்சிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னால் பெரிய பெரிய ஆலயங்களில் இருக்கும், உதாரணத்துக்கு வேளாங்கண்ணி, பூண்டி, அந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற சுரூப கடைகளில் கண்டிப்பாக கார்மெல் உத்திரியம் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் போட்டுங்க. எனக்கு கிடைக்கவே இல்லை பிரதர் அப்படின்னா அதற்கும் ஒரு வழி இருக்குது. இந்த தொடருடைய ஒரு முழு வீடியோ அதை பற்றி வரும்.
உத்திரியம் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம், நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் எவ்வளோ விலை, இதெல்லாமே ஒரு தனி வீடியோவாக வர இருக்குது. தயவுசெய்து இந்த தொடர்ந்து பாருங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து கார்மெல் மாதாவினுடைய உத்திரிய பக்தியை எல்லாரும் பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். மரியன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.